குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. ஓமுன்னு சொல்லும் போது முருகர் வந்தார், எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ முருகர் வந்தார்ன்றது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ முருகர்னா யாருன்னு கேட்கும். மூச்சு மூச்சு தான்ப்பா முருகர். மூச்சு தான் முருகர் சாமி. வந்தார்னு சொன்னீங்க இல்லையா? அதுதான் உன் மூச்சு வந்தது தான். நீ பிறந்தால் தான் உனக்கு மூச்சு வரும். நீ பிறக்கலைன்னா உனக்கு மூச்சு எது, பேச்சு எது? நீ வந்தால் தானே இந்த இப்போ முருகனுக்கு கோயில் ஓணும், முருகன் கட்டிக்கின்னுக்கிறான் எங்கன்னா. சிவனுக்கு கோயில் ஓணும் எங்கன்னா, சிவன் கட்டிங்கிறானா? பெருமாளுக்கு கோயில் ஓணும், அவ்வளோ பெரிய பணக்கார கடவுள் பெருமாள் எங்கன்னா அதுவே எனக்கு ஒரு இடம் ஓணும்னு கட்டிக்கிச்சா? சொல்லுங்க. இல்லை, எல்லாமே மனிதன் தான் செய்தான். அப்போ மனிதன் யாருன்னா, மனிதன் தான் கடவுள். உலகத்துக்கு வழிகாட்டிய மனிதன் தான். இந்த மனிதனால் தான் உலகத்தில் எல்லா செயல்பாடும் செய்ய முடியும். சரி, இந்த பூமியில் கோயில் கட்டிக்கிறான், குளம் கட்டிக்கிறான், ஆசிரமம் கட்டிக்கிறான், எல்லாம் கட்டிக்கிறான். வேறு உலகம் எத்தனைக்குது, அதுவும் கடவுள் படிச்சது தான். நாங்கள் என்ன கட்டிக்கிறோன்னா? ஏன் கட்டல? இறைவன் எங்கே இருக்கிறானோ அங்கே செயல்பாடு இருக்கும். இறைவன் என்றவனே மனிதன் தான் இறைவன். ஆனால் மனிதன்கிட்ட எப்படி இருக்கிறான் இறைவன்னா, மறைஞ்சிக்கின்னு இருக்கிறான். மனிதன்கிட்ட நேரடியாக இல்லை, மறைஞ்சிக்கின்னு இருக்கிறான். அப்போது ஏன் மறைஞ்சிக்கின்னு இருக்கிறான்னா, மனிதனுக்குள்ளே இருக்கிற கடவுள் மாயை மறைச்சி வச்சது, இவன் கண்ணுக்கே தெரியல. ஆசை. மகான் என்றவன் கடவுளை தனக்குள்ளே பார்த்தானா, அந்த ஆசைன்ற மாயை நீக்கினா கடவுள் அவனுக்குள்ளே தெரிஞ்சான். இவ்வளோதான் வித்தியாசம். அதனால் கடவுள்ன்றதே எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் அதை அறியாமையே, அதை அறிய முடியாமையே போயிடுறோம். அதனால தான் சிவவாய்க்கர் சொன்னார், கடவுளை தேடி இந்த மலையில் அந்த மலையில், இந்த கோயிலில் அந்த கோயிலில் போய் செத்து போட்டான்பா. எவ்வளோ பேருப்பா என்னவே முடியாத அளவுக்கு செத்து போயிட்டான். அப்போ கடவுள் எங்கே தான் பார்க்குறாரு? அடப்பா இவனுக்குள்ளே தாண்டாக்குறாரு, இவத்தை விட்டு போட்டு ஊர்லான்னு தேடுறான்டா இவன்னார். அதனால் சொன்னார், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியோ. எண்ணியே சொல்ல முடியாதா செத்து போன கடவுளை தேடி? சரி, எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியல, செத்து போயிட்டானப்பா. அப்போ இப்படி தான் கண்டுபிடிக்குது. உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் முன்னேனா. உலகத்தெல்லாம் தேடுறதை விட்டுட்டு முதல்ல உன்னை தேடுறா. நீ உன்னை தேடினா தாண்டா கடவுள் யாருன்னே தெரியும். உன்னையே தெரியாத போது கடவுள் யாருறான்னு தெரியும்ட்டான். அதனால் முதல்ல உங்களை தேடுங்க, கடவுளை தேடுறதை மறந்துடுங்க. உங்களை தேடி தெரிஞ்சுக்கினீங்கன்னா கடவுள் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போது அந்த மாதிரி நமக்குள்ளவே நம்ம தேடணும். நமக்குள்ளவே நம்ம தேடணும்னா, நமக்கு உலகத்தை பார்த்தே பழகி போச்சு. இப்போ ஒரு மாடு இருக்குது, ஒரு வீட்டில் கன்று போட்டுது, அது அந்த ஊர்லேயே வளர்ந்தது. அது எந்த வழியில் போச்சோ அந்த வழியிலே தான் போவோம். அதை வேறு வழிக்கு வச்சா வராது. அப்போது அதை மொல்ல பசும்புல் காட்டி அதுக்கிட்ட வேறு வழியில் மாற்றி கூட்டுன்னு போகணும். அது மாதிரி இந்த ஐம்புலனும் உலகத்தை பார்த்தே பழகி போச்சு. அது அன்பை காட்டி உள்ளே அதெல்லாம் வானா, உலகம் வானா, உன்னை பாருன்ட்டு உள்ளே கூட்டுன்னு போகணும். அந்த அன்பால் மட்டும்தான் கடவுளை அறிய முடியும். ஆரவாரத்தாலேயோ அலங்காரத்தாலேயோ கடவுளை அடைய முடியாது. இது என்னோட அனுபவம். நான் வந்து 5 அடக்கி தான் படம் பண்ணுறேன். 5 அடங்கினதுமே நீங்கள் எப்படி 5 புலன்கள் அடக்கிட்டேன்னு எப்படி சொல்கிறீங்க? 5 எப்படி அடக்கணும்னா 5 புலன் இருக்குது. ஆமாம், பேசுகிறோம். மெய்வாய் கண் மூக்கு செவி ரைட். இந்த 5 அடக்காம எப்படி நம்ம பாடத்தில் கவனம் செலுத்த முடியும்? நீ நம்ம கவனம் ஃபுல்லாக 5 போயிடுச்சுன்னா பாடம் பண்ண முடியாது. எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, 5 புலன்கள் அடக்கிட்டோன்னு இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன காரணம்னா, உட்காந்து பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, பாடத்தில் டீப்பாக தான் போயிருக்கிறீங்க, தப்பு கிடையாது. நீங்கள் சொன்னதில்
டீப்பாக பாடத்துக்குள்ளே போகிறவங்களுக்கு கால் வலி தெரியாது, கொசு கடிச்சா தெரியாது, வேறு எது வந்தாலும் தெரியாது. ஆனால் பாடம் பண்ணும்போதே கொசு கடியை தட்டிட்டு மறுபடியும் பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி ஐம்புலன்கள் அடைக்கி தான் உட்காடுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அது எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை. ஒவ்வொன்றா அடங்கும். கொசு நல்லா கடிக்கும்போது நிச்சயமாக அவங்க பாடத்தில் இருக்க முடியாது. காரணம் என்னென்னா உடனே வெளியே வந்து அதை தட்டுவாங்க. ரெண்டாவது கால் வலிக்கும், கொஞ்சம் காலை பிரித்து மறுபடியும் மடச்சி உட்காருவாங்க. அது மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஐம்புலன்கள் ஒடுக்கிட்டோன்னா நீ எப்படி உக்காந்தியோ அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும். முதுகு தண்டு நேராக இருக்கணும். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், ஐம்புலன்கள் அடங்கலைன்றதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கும் சேர்த்து தான். ஐம்புலன்கள் அடங்கலைன்றதுக்கான விஷயம் என்னென்னா, உட்காரும்போது நம்ம முதல் பாடம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படி உட்காடுறோம். எல்லா சிம்முத்திரை வைக்கிறோம், பார்வையை தைக்கிறோம், நாக்கு மடிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு பாடத்தில் உட்காடுறோம். கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் இப்படி இருந்த முதுகு இப்படி ஆகிருக்கும். ஆச்சா? ஆயிருக்கும். கண் மூடி இருக்கும், திறந்துட்டு இருந்த கண் மூடி இருக்கும் இல்லையா? கால் கொஞ்ச நேரத்தில் நீட்டி மடக்கி இருப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்? கண் மூடும் போதே புலன் ஒடுக்கம் இல்லைன்னு அர்த்தம். உனக்கு மனம் டீப்பாக போனாலும் கூட புலன் ஒடுக்கம் இங்கே மிஸ் ஆகிடும். பார்வை நீங்கள் பார்வை மட்டும்தான் அங்கே வைக்கணும், மனசை மூச்சில் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அது மூச்சில் வச்சா மட்டும்தான் இது சாத்தியம். அப்படி வைக்கலைன்னா இதெல்லாம் நடக்கும். எல்லாம் முதுகு தண்டு பெண்டாகிடும். அப்போ முதுகு தண்டு பெண்டானாலே உனக்கு காற்று தடைப்பட்டு போயிடும். தடைப்பட்டு போனால கால் வலி தெரிய ஆரம்பிச்சிடும், கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றும், இதெல்லாம் நடக்கும். ஐம்புலன்கள் முழுமையாக அடங்கி பாடம் பண்ணுறவங்க நாள் கணக்கில் உட்காந்துருவாங்க. மணிக்கணக்கு கிடையாது, நாள் கணக்கில் உட்காருவாங்க. ஐம்புலன்கள் முழுமையாக அடங்கிடுச்சுன்னா நாள் கணக்கில் உட்காந்து பாடம் பண்ணுவாங்க. அவங்க எப்போ உட்காந்தாங்கன்னு தெரியாது, எப்போ எழுந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. எழுந்துக்கும் போது தான் டைம் பார்ப்பாங்க. 2 வேளை சாப்பிடாம போயிருப்பாங்க. காலையில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போய் பாடத்தில் உட்காந்து சாயங்காலம் 5 மணிக்கு வெளியே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் ஐம்புலன்கள் அடங்கியிருக்கும். மற்ற யாருக்கெல்லாம் அப்படி கிடையாது. அப்படி யாரும் நம்ம ஆளுங்க இல்லை. இல்லையா? நான் 3 நாள் உணவு எடுக்காம பாடம் பண்ணியிருக்கேன். 3 நாள் உணவே எடுக்காம பாடம் பண்ணியிருக்கேன். அப்போ என்னால் எந்திரிச்சு உட்கார முடியல. 3 நாள் சாப்பிடல, எந்திரிச்சு உட்கார முடியல. படுத்துக்கிட்டே பாடம் பண்ணுறேன். படுத்துக்கிட்டே ஓம்னி மூச்சு இழுக்கிறேன். மூச்சை இழுத்தேன், மூச்சு நின்றுச்சு. இதுக்கு மேலே கீழே மூச்சு இல்லை, மூச்சு நின்றுச்சு. அந்த மூச்சு போய் எங்கே இணைஞ்சிச்சின்னு தெரியல. சரி. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் மேலே இயங்குது. அப்போ இந்த மனம் எங்கே போச்சுன்னு தான் எனக்கு கேள்வி. மூச்சு இருக்குச்சுன்னா மனம் இருந்துச்சு, அந்த மூச்சு நின்றுச்சு. அப்போ மனம் எங்கே போச்சு? மனம் மூச்சோட தான் போகும். அதான் மூச்சு தான் இல்லையே. மூச்சு இல்லை. மூச்சு எங்கே போச்சோ அங்கே போயிருக்கோம். மனம் மூச்சு மேலே போயிடுச்சு நீங்கள் இல்லையா? மனமும் மேலே போயிருக்கோம். ஆமாம். எங்கே போச்சு? இப்போ மூச்சு எங்கே போச்சு? மூச்சு மேலே போயிடுச்சு. மேலே இதுக்கு மேலே போயிடுச்சு. இதுக்கு மேலே மனமும் போயிருக்கோம். ஏன் அதை ஒத்துக்க மாட்டிங்களா? மூச்சு மேலே போயிடுச்சின்னு பார்த்துட்டீங்க, அது கூட மனம் போச்சு, அதுவும் மேலே போச்சு. எங்கே போயிடுச்சு? மேலே மூச்சு எங்கே போச்சு அங்கே போச்சுவா. என்ன உனக்கு சந்தேகம் சொல்ல? மூச்சு மேலே போயிடுச்சுன்றது நீ தான் சொல்கிற. மூச்சோட மனம் போச்சுப்பா. அப்போ மனமும் மேலே போயிருக்கு, மூச்சோட கலந்துடும். ஆமாம், அதுக்கு தனியாலாம் இடம் இல்லை. காற்று தான். மனம்ன்றது தனியாக எடுத்து காட்ட முடியாது, யாரை காட்ட முடியாது. அதே மாதிரி மூச்சுன்றதை தனியாக யாரும் காட்ட முடியாது, உணரலாமே தவிர காட்ட முடியாது. அப்போது இந்த இன்விசிபிளான பொருள் நீ சொல்கிற மேலே போயிடுச்சுன்ற, நீ அதை நம்புற இல்லையா? அப்போ இதையும் நீ நம்பி தான் ஆகணும். மனசும் மேலே போயிடுச்சு. ஆமாம், அதோடு சேர்ந்துச்சு. அதுவும் இன்விசிபிள், இப்போ பார்க்க முடியாது, காட்ட முடியாது. ஆமாம், மூச்சு போயிடுச்சுன்னா மனமும் அங்கே போயிடுச்சின்னு அர்த்தம். என்ன தெரியல உனக்கு? இதான்ப்பா விடைய. என்ன உனக்கு தெரியல? என்ன உனக்கு சந்தேகம் சொல்ல? மனம் தனியாக மூச்சு தனியாக நீ நினைக்கிறியா? ஆமாம், மனம் தனியாக மூச்சு கிடையாது. அதுதான் உனக்கு மூச்சு இல்லைன்னா மனம் எங்கேருந்து வரும்? மூச்சு வந்தால் தானே மனம் வருது. எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா, இவர் என்னன்னா, இப்போ அந்த காரணங்கள்னு 4 விஷயங்கள் இருக்குது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு 4 விஷயங்கள் இருக்குது.
அப்போது இந்த மனம்ன்றது எதில் உதிக்குது அப்படின்னா, மூச்சு வந்தால் தான் அந்த கரணங்கள் வச்சு பூட்ட முடியும். ஏன் மூச்சு அப்படின்னா, இப்போ இறைவன் வந்து பிரம்மரந்திரம், அதாவது சூக்கும உடல். சூக்கும உடல் என்ன பண்ணுதுன்னா பிறவி எடுக்க வருது. அதுக்கு உடல் கொடுக்குறார் இறைவன், உடல் கொடுக்குறார். அப்போ உடல் கொடுக்கும்போது அந்த உடலை ஒரு தாயோட கருக்குள்ளே போய் இது சுமந்து கொண்டு வரணும். வெளியே இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்கே QR கோடு இருக்கு, அதில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை